நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பவர் கொரியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். சூஸ் காலம் அப்படி ஒரு ஆப்ஷன், ரிமூவ் காலம், கீப் ரோஸ் அண்ட் ரிமூவ் ரோஸ், இந்த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஸ்பிட் காலம்ன்ற ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல் வீடியோவுமே வந்து ஸ்பிட் காலம் பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ஸ்பிட் காலம் பற்றி நம்ம பவர் கொரியில் வந்து ஸ்பிட் காலமுடைய ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பிட் காலம் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பை டிலிமிட்டர், பை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், பை பொசிஷன், பை லோயர் கேஸ் டு அப்பர் கேஸ், பை அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ், பை டிஜிட் டு நான் டிஜிட், பை நான் டிஜிட் டு டிஜிட், இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம காலம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பை டிலிமிட்டர் இந்த ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வந்து டாப் அப் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் வந்து ஜோன்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஜோனில் வந்து எனக்கு சவுத்து அண்டு ஈஸ்ட் ரெண்டு, இப்படி வந்து எனக்கு சவுத் ஈஸ்ட்டுன்னு ஒரே வேர்டாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஸ்ப்ளிட்டப் எடுக்கணும். எப்படி வேணும்னா சவுத்து தனியாகவும் ஈஸ்ட்டு தனியாகவும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு தனித்தனி டேபிளில் வந்து ஷோ ஆகிற மாதிரி எனக்கு காட்டணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணணுன்னா இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் காலம்ன்ற ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. பை டிலிமிட்டர் இந்த டேபிளில் எனக்கு ஜோனுன்ற காலமில் எனக்கு என்ன காமனாக இருக்குன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். எனக்கு எப்படி ஸ்ப்ளிட் எடுக்கணும், எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் எடுக்கணும் அப்படின்றது பாருங்கள். கமாவா, கோலனா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வந்து என்ன இருக்குன்னா சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் எடுக்கிறோம். இன்கேஸ் வந்து நீங்கள் கஸ்டம்ன்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு கேரக்டரோ ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம டேபிளில் வந்து ஸ்பேஸுன்ற ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுக்கறனால நம்ம ஸ்பேஸுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து 3 ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் மோஸ்ட் கார்னர், ரைட் மோஸ்ட் கார்னர், ஈச் அக்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் மோஸ்ட்னு கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லெஃப்ட் சைட்லேருந்து வர ஃபஸ்ட்டு ஸ்பேஸை வந்து அது எடுத்துக்கும். அதே மாதிரி ரைட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைட்லேருந்து, அதாவது இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து சவுத் ஈஸ்ட் நார்த் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சவுத்து ஸ்பேஸ் இருக்கும்போது லெஃப்ட் மோஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சவுத்து தனியாகவும் ஈஸ்ட் நார்த்து தனியாகவும் எனக்கு தனியாக பிரியும். அதே மாதிரி ரைட் மோஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு தனியாக வரும், நார்த்து தனியாக வரும். இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இப்போ பிரியறது வந்து எனக்கு காலமாக வேணுமா ரோவாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது வந்து காலமாக தான் நம்ம எப்பயுமே ஸ்ப்ளிட் அப் எடுப்போம். அதனால் வந்து காலம் கொடுத்துரும். ஓகே பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா காலம் சவுத்து தனியாகவும் ஈஸ்ட்டு தனியாகவும் எனக்கு ஸ்ப்ளிட் அப் ஆகி வந்து தனித்தனி காலமில் வந்து எனக்கு இது ஸ்ப்ளிட் ஆகிடும் காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் காலம்லேயே டீலிமிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஈச் அக்யூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா எனக்கு சவுத் ஈஸ்ட் நார்த் இப்படி இருக்குன்னா எனக்கு சவுத்து தனியாகவும் ஈஸ்ட் தனியாகவும் நார்த்து தனியாகவும் அது இருக்கிறதுக்கு பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸை பெஸ்ட் பண்ணி எடுத்துக்கும். அடுத்து அட்வான்ஸ் ஆப்ஷனில் காலம்ஸ் அண்ட் ரோஸ், இது வந்து நம்ம மேக்ஸிமம் காலம் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் அந்த ஆப்ஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம் டு ஸ்ப்ளிட் இன்டூ, எனக்கு வந்து 2 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணுமா 3 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணுமா அப்படி வந்து நம்மளே டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷனு. இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஈச் அக்யூரன்ஸ் எடுக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் காலமில் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ கேரக்டர் வந்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும், ஒரு 4 கேரக்டர் இல்லை 5 கேரக்டர் இல்லை 3 கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் ஆஸ் பாசிபிள், ரைட் ஆஸ் பாசிபிள் அண்டு ரிப்பீட்டிவ்லி. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆஸ் பாசிபிள் எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு 3 டிஜிட் ஸ்ப்ளிட் ஆகும். அதே ரைட் ஆஸ் பாசிபிள் எடுத்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட் வந்து கவுண்ட் எடுத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவ்லி ஆப்ஷன் வந்து எதுக்கு எடுத்துருக்கீங்கன்னா 3 டிஜிட். இப்போ 3 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கேரக்டர் எடுத்துக்கும், அடுத்த 3 கேரக்டர் எடுத்துக்கும், அதுக்கு அடுத்த 3 கேரக்டர் எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 4 எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 4 கேரக்டர், அடுத்த 4 கேரக்டர், அடுத்த 4 கேரக்டர் அப்படி தான் ஸ்ப்ளிட் அப் எடுக்கும். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா செகண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்பேஸுமே வந்து ஒரு கேரக்டராக வந்து ஆக்குப்பை எடுத்துக்கும். இது வந்து ஒரு முக்கியமானது. பவர் கொரி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்பேஸு வந்து ஒரு கேரக்டராக வந்து ஆக்குப்பை எடுத்துக்கும். அடுத்த காலம் பாருங்க, இன்கேஸ் வந்து எனக்கு அடுத்து வந்து 2 டிஜிட் இருக்குன்னா அதோட ஸ்டாப் ஆகிடும். ஆனால் சில இதில் வந்து 4 டிஜிட்டுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த காலம் வரப்போ எனக்கு அடுத்த இதுவும் வந்து எனேபிள் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்து ஸ்ப்ளிட் காலமில் போய்ட்டு பை பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த பொசிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 0, 2 and 5 இந்த பொசிஷனில் வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதில் அட்வான்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காலம் ரோக்கில் மேக்ஸிமம் காலம் தான். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 கொடுத்தோமா, எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதனால் அது 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 காலமாக ஸ்ப்ளிட் 2ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்த 2 கேரக்டர் வந்து அது எடுத்துக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம். 5ன்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து 5 தான், ஆனால் வந்து ஆல்ரெடி 2 ஸ்ப்ளிட் ஆனதுனால அந்த 3, 4, 5 அடுத்த வர 3 டிஜிட் வந்து எனக்கு ஷோ ஆகும். பாருங்கள், அடுத்து சவுத்தில் வந்து SO வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அடுத்தது UTH அந்த 3 ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. 0, 2, 5 கொடுக்குறப்ப என்ன ஆயிருக்குன்னா ஃபஸ்ட்டு SO தனியாகவும் UTH தனியாகவும் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே தனித்தனியாகவும் எனக்கு ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் நம்ம. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் காலமில் போயிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ், லோயர் கேஸ் டு அப்பர் கேஸ். இதில் என்ன பண்ணோன்னா நம்ம லோயர் கேஸில் ஸ்டார்ட் ஆகி அப்பர் கேஸ் வரைக்கும் ஒரு ஸ்ப்ளிட் அப் எடுக்கும். அடுத்து அப்பர் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி லோயர் கேஸ் வரைக்கும் ஒரு ஸ்ப்ளிட் அப் எடுக்கும். இந்த பேஸஸில் தான் வந்து அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ் டு அப்பர் கேஸ். இது மேக்ஸிமம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இதுவும் இந்த ஆப்ஷனும் இருக்குது நம்மளுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பை டிஜிட் டு நான் டிஜிட். அடுத்து பார்த்திங்கன்னா பை நான் டிஜிட் டு டிஜிட். இந்த ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பை டிஜிட் டு நான் டிஜிட் அந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஜஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு வந்து எந்த டேபிள்னால் சேல்ஸ் டேட்டா, சேல்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த டேபிளில் பாருங்கள். லாஸ்ட் 2 காலம் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இதை யூஸ் பண்ணி நான் அதை எப்படி ஸ்ப்ளிட் அப் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது 2யும் டெலீட் பண்ணிவிடுங்க, ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக தான். இது 2யும் ரிமூவ் காலம் பண்ணிவிட்டு இந்த காலம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் டிஜிட்டும் நான் டிஜிட்டும் மிக்ஸ் ஆகி வருது. இப்போ வந்து எனக்கு டிஜிட் டு நான் டிஜிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நான் டிஜிட்டில் ஆரம்பித்து டிஜிட் வரைக்கும் முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் டிஜிட்டில் ஆரம்பித்து அடுத்த வர டிஜிட் வரைக்கும் முடியும். அடுத்து நான் டிஜிட்டில் ஆரம்பித்து டிஜிட் வர வரைக்கும் முடியும். இப்படியே வந்து ஸ்ப்ளிட் அப் வந்து டிஜிட் டு நான் டிஜிட் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகும். அதே வந்து நான் டிஜிட் டு டிஜிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நான் டிஜிட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் டிஜிட்டில் ஆரம்பித்து அடுத்த வர டிஜிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிஜிட் வரைக்கும் ஸ்ப்ளிட் அப் ஆகிடும். திருப்பி வந்து டிஜிட்டில் ஆரம்பித்து திருப்பி நான் டிஜிட் முன்னாடி வரைக்கும் ஸ்ப்ளிட் அப் ஆகிடும். இந்த பேஸஸில் தான் வந்து டிஜிட் டு நான் டிஜிட் டு டிஜிட் வந்து ஸ்ப்ளிட் அப் வந்து எடுத்துக்கலாம். அடுத்த கிளாஸில் வந்து ரிமைனிங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பவர் BI பற்றி உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் எதாவது கமெண்டில் பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.